ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம். இப்போ ஒரு ஊருக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அதுக்கெல்லாம் கூட வாஸ்துங்கிற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ ஒரு ஊருக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கே வாஸ்து இருக்கு. அந்த ஊர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கு? எப்பவுமே ஒரு ஊர் இருக்கு, ஒரு நதி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெற்குல இருந்து வடக்காக ஒரு நதி போகிறது அப்படின்னு வச்சுப்போம். வீடு அந்த நதிக்கு கிழக்காக இருக்கிறது. கிழக்குல நதி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பாசிட்டிவான வைப்ரேஷனான பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒருத்தர் வந்து கிழக்கு பக்கத்துல இருக்காங்க, கிழக்கு பக்க கரையில இருக்காங்க, மேற்கு பக்கமாக ஒரு நதி போகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த ஊர்ல வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்ப்பதற்காக, ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா, அந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி தான் அவங்க வந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. முக்கியமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம்தான். அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கு. அப்போ வாஸ்து எந்த இடத்துல வந்து சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக நதி போகிறது, கிழக்கு பக்கமாக பார்த்தோம் என்றால் கிழக்கு பக்கத்துல வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிறது. முன்னாடி வந்து அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி போகிறது, இல்லை கொஞ்சம் தூரத்தில் நதி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் நதி போகுது, இவங்க பார்க்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் இருப்பவர்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லணும். பாரம்பரியமான குடும்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.